நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். பான் கார்டு வைத்துள்ள அனைவருமே ரூபாய் 5,00,000 வரையும் நம்மளால ஈஸியா கடன் பெற முடியும். இந்த 5,00,000 கடன நம்ம எப்படி பெறுறது? என்னென்ன தகுதிகள் வேணும்? பான் கார்டு இருந்தா மட்டும் போதுமா? அப்படின்ற முழு விவரத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நெறைய மக்கள் நம்ம சேனல பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பான் கார்டு வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ரூபாய் 50,000 5,00,000 ரூபாய் வரையுமே தனிநபர் கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுவும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே. அதுவுமே பார்த்தீங்கன்னா, பேங்க் சைடு இருந்தே இந்த தனிநபர் கடன் அப்படின்றது பான் கார்டு உள்ளவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு 2மே நீங்க வச்சிருக்கணும் அப்படின்றது தான் கம்பல்சரி. எதற்காக இந்த பான் கார்டு அப்படின்னு சொல்றாங்க? நிதி பரிவர்த்தனைகளுக்கு இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து வருமான வரி தாக்கல் செய்கிறது, காப்பீட்டு கொள்கைகள், சொத்துக்களை வாங்குறது விற்கிறது, இது மட்டும் இல்லாமல் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு, வாகனங்கள் இல்லை நகைகள் வாங்குறது, இந்த அனைத்திற்குமே இந்த பான் கார்டு அப்படின்றது கம்பல்சரி. நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இதற்காக மட்டும்தான் பான் கார்டு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. அது கிடையாது. ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் பான் கார்டை வச்சு நம்ம பணம் அப்படின்றது ரூபாய் 5,00,000 வரை கடன் பெற முடியும் அப்படின்றது தெரியுது. ஸோ இதற்காக தான் பான் அட்டை உள்ளவர்களுக்கு இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பா எப்படியெல்லாம் நம்மளால பான் கார்டு வைத்து பணம் எடுக்க முடியும், எந்த மாதிரியான வங்கிகள் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நம்மக்கிட்ட என்னென்ன வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதில் கம்பல்சரி பான் கார்டு ஆதார் கார்டு இணைப்பு அப்படின்றது கம்பல்சரி இணைக்கணும் அப்படின்னும், பான் கார்டு வைத்திருப்பவரோட வயது வரம்பு 21 57 வயதிற்குள்ள இருக்க வேண்டும் அப்படின்னும், கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆச்சும் ஆக்டிவா இருக்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னும், சிபில் ஸ்கோர் ஆனது உங்களுக்கு குறைஞ்சது 650 இல்லைன்னா அதற்கு மேல இருக்கணும் அப்படின்றத கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இந்த தனிநபர் கடன்ல நம்மளுக்கு 11% இருந்து 12% வரையும் வட்டி வசூலிக்கப்படும் அப்படின்னும், இந்த சிபில் ஸ்கோர் மற்றும் பிற காரணிகளுடன் அடிப்படையில் சில சமயங்கள்ல வட்டி விகிதம் 14% வரை இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த மாதிரியான வங்கிகள் நமக்கு இந்த உடனடி கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா, அனைத்து வங்கிகளிலுமே இந்த உடனடி கடன் அப்படின்றது பாசிபிள். இதுல நீங்க எந்த வகையான வங்கியில போயிட்டு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வங்கி குறைந்த வட்டியில பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னும், சூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமாகவே அதோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐனா எஸ்பிஐயோட வெப்சைட்குள்ளார போயிட்டு இந்த உடனடி கடனுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களாக பான் கார்டு ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ விவரங்கள் எல்லாமே வரும். கடன் தொகை எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளாரே பணமானது கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி இஎம்ஐ மூலமாக பே பண்ணி உங்களோட கடனை தீர்த்துக்கலாம். ஸோ இது எல்லா வங்கியிலுமே வழங்குறாங்க. தனிநபர் கடன்ன்றது சூஸ் பண்ணி நீங்கள் பான் கார்டை வச்சு இந்த பணம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.